அன்பான நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் முத்து ஸ்டோரிஸ். நண்பர்களே, உங்கள் மனம் எப்போதாவது எரிமலை போல வெடித்து சிதறி இருக்கிறதா? கோபம் என்ற நெருப்பு உங்களை எரித்ததுண்டா? அந்த கோபத்தை எப்படி அணைப்பது என்று தெரியாமல் தவித்திருக்கிறீர்களா? நான் ஒரு கதை கூறுகிறேன். அந்த கதை உங்களை மாற்றும். இது அருண் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறான். வேலை அழுத்தத்தால் தினமும் அவனுக்கு கோபம் தலைக்கேறும். சக ஊழியர்களிடம் கத்திவிட்டு மேசையை தட்டிவிட்டு பிறகு தனியாக வருத்தப்படுவான். இந்த கோபத்தால் அவனது உறவுகளும் மன அமைதியும் சிதைந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அருண் ஒரு ஞானியை சந்தித்தான். தனது கோபம் எப்படி வாழ்க்கையை சிதைக்கிறது என்று வருத்தத்துடன் கூறினான். ஞானி அமைதியாக அவன் கூறிய பிரச்சனைகளையெல்லாம் கேட்டார். பிறகு ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா என்று அருணிடம் கேட்டார். அவனும் சொல்லுங்களேன் கேட்போம் என்று கூறினான். ஞானி சொன்னார், ஒரு முறை ஒரு கிராமத்தில் கோபக்கார மனிதன் இருந்தான். அவன் எப்போதும் புத்த துறவிகளை கண்டால் கிண்டல் செய்வான், கோபமாக பேசுவான். ஒரு நாள் அவன் ஒரு புத்த துறவி ஒருவரை கண்டதும் சத்தம் போட்டு திட்டினான். கற்களையும் அவர் மீது வீசினான். ஆனால் அந்த துறவி எந்த எதிர்வினையும் காட்டாமல் அமைதியாக நடந்து சென்றார். அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. இன்னும் அதிகமாகவே கோபம் வந்தது. துறவியை துரத்தி சென்று, ஏன் என் கோபத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கத்தினான். அதற்கு துறவி அமைதியான புன்னகையுடன் அவனிடம் கேட்டார், நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுத்தால் அவர் அந்த பரிசை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்டார். அந்த கோபக்காரனும் குழப்பத்துடன் பதில் சொன்னான், அந்த பரிசு கொடுத்தவருக்கே சொந்தம் என்றான். துறவி சொன்னார், அப்படியானால் உன் கோபத்தை நான் ஏற்க மறுக்கிறேன். அது உன்னிடமே திரும்பி சென்று உன்னையே எரிக்கும் என்று கூறினார். இந்த கதையை கேட்டதும் அருண் அதிர்ந்து போனான். அதே சமயம் சற்று சிந்திக்கவும் செய்தான். ஆமாம் நண்பர்களே, இதுதான் புத்தரின் மகத்தான பொன்மொழி. கோபத்தை நீயே ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் அது உன்னை சுட்டெரிக்கும். நாம் கோபத்தை பிறர் மீது வீசும்போது அவர்கள் அதை ஏற்க மறுத்தால் அந்த கோபம் நம்மிடமே திரும்பி வந்து நம்மைத்தான் புண்படுத்தும். கோபம் என்பது நீங்கள் விடும் அம்பு போன்றது. அதை யாரை நோக்கி சென்றாலும் முதலில் உங்கள் கைகளையே காயப்படுத்துகிறது. ஆகையால் அன்பானவர்களே, கோபம் வரும்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். அந்த கோபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உங்களை விட்டு விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்திருந்தால் சேனலை லைக் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய உத்வேக கதையுடன் சந்திப்போம். அமைதியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.